ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026 திருவிழா. இது ஒரு ரிவ்யூ ஷோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிளியர் சம்திங். இந்த வீடியோலயும் சரி, இதுக்கப்புறம் வர ஒரு ப்ரிவியூலையும் சரி, வி ஒன்ட் பி ஹேவிங் ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிடாக் இஸ் நாட் ரியலி வெல், சிக்கா இருக்காரு. 2 நாள் பிரேக் எடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாரு. பட் ஹீ இஸ் ஹியர். கமிட்மெண்ட்டுக்கு 100 மார்க்ஸ் பிடாக். பட் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வி ஆல் வாண்ட் யூ டு பி வெரி வெரி ஹெல்த்தி ஃபர்ஸ்ட். ஹெல்த் தான் ப்ரிஃபரன்ஸ், அதை பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. வெல்கம் டு த ஷோ. குவிக்கா இந்த வீடியோ வந்து ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு வித்தவுட் ஸ்டம்பி டாக் செக்மெண்ட். வியூவர்ஸ் யாரும் கோச்சிக்க வேணாம். பிகாஸ் ஆஃப் த ஹெல்த் ரீசன்ஸ் மட்டும் தான் இது. வில் கண்டினியூ ஒன்ஸ் ஹி இஸ் பேக் வித் குட் ஹெல்த். இந்த இந்த கேம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி தான் பிடாக் ராயல்ஸுக்கு கொடுத்துருந்தோம். பட் ஆனால் ஒரு லோ ஸ்கோரிங் கேமை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. மேட்சை பார்த்துருப்பீங்க. ஓப்பனிங் தாட்ஸ் என்ன? அதாவது நான் வந்து க்ளோஸ் எட்ஜ் கொடுத்தேன், நீங்க கம்ஃபர்டபுள் எட்ஜ் கொடுத்தீங்க. பிகாஸ் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட் சேயிங் தட். தெரில உங்களுக்கு எல்எஸ்ஜி கூட்டகேஸ் நினச்சி கொடுத்தீங்களா, இல்லைன்னா ராயல்ஸ் இஸ் பிளேயிங் குட் கிரிக்கெட், தி ஸ்லிப்ட் ட்வைஸ், தி வில் கம் பேக்னு கொடுத்தீங்களா தெரில. பட் யூஆர் ஸ்பாட் ஆன். 99லேருந்து 100க்கு வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். அதாவது ஒன்னே ஒன்று தான் சொல்கிறேன், திருப்பி திருப்பி நான் தான் சொல்லுவேன். வியூவர்ஸுக்கு ஒரு சமயம் போர் அடிக்கும். இந்த கண்டிஷன்ஸ் தெரியாம நீ கிரிக்கெட் ஆடி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் கரெக்டா ஆடணும்னு சொல்றதுக்கு காரணம், இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க செட் பண்றதை வச்சுதான் 11லேருந்து 20 மல்டிப்ளை பண்ண முடியும். மூணாவது மேட்ச் எல்எஸ்ஜி வந்து இங்க ஆடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? இங்க 80 ஃபார் 4, 81 ஃபார் 4, இன்னைக்கு 55 ஃபார் 4 உருப்பட மாட்டாங்க. ஓகே, இவங்க 55 ஃபார் 4, ராஜஸ்தான் 76 ஃபார் 4. ஓகே, 76 ஃபார் 4. ரெண்டாவது என்னன்னா, அந்த 11 ஓவர்ல இந்த மாதிரி ஒரு டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா அடுத்த 11 to 20ல அதுதான் வந்து இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க இருக்கிற இந்த ஃபேக்டர் வேற எந்த கிரவுண்டுக்கும் கிடையாது, வேற எந்த கிரவுண்டுக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் பேட்டிங். ரெண்டாவது என்ன தெரியுமா, சீமர்ஸோட எக்கானமி 11 to 20. ஸ்பின்னர்ஸ் இங்க வரமாட்டாங்க, நிறைய சீம் ஆகும். ஓகே, இப்போ எல்எஸ்ஜி பாருங்க, 7 ஓவர்ஸ்ல 63 ஃபார் 2, 63 ஃபார் 2 இன் 7 ஓவர்ஸ். லாயல்ஸ் எவ்வளோ தெரியுமா? 4 ஓவர்ல 26 ஃபார் 5. முடிஞ்சு போச்சு. உன்னோட ஊர்ல உனக்கு வந்துட்டு எப்படி இது பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்க 20 ஷாட் 180 இஸ் அ பார் ஸ்கோர். பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ராயல்ஸ். 3 ஓவர்ல 32. அந்த ஒரு இன்னொன்னு இப்ப ஏன் வந்து எட்மயரை நம்பர் 3 ஆடணும், ஜூரால பின்னாடி ஆடணும் நான் சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? கரெக்ட். முதல் 3 பேரை அந்த அந்த பேட்டர்னை எடுத்துரு அடிக்கிற மாதிரி. ஜுரல் கேன் ரீசரக்ட் த இன்னிங்ஸ், பராக் கேன் ரீசரக்ட் த இன்னிங்ஸ், ஜடேஜா இஸ் ஒன்லி டூயிங் த ரீசரக்ஷன் ஜாப். தென் தே காட் டானவன் ஃபெரர் ஆகும்போது யூஆர் வேஸ்டிங் எட்மயர் அட் நம்பர் 5. ஃப்ரீயா அவருக்கு இன்னைக்கு 32க்கு 1, 2.3 ஓவர்ஸ். அப்போ போயிருந்தாருன்னா இவ்வளோ பேட்டர் டிஃப்ரெண்ட்லி, ஈவன் தோ இ பேட்டட் வெரி வெல்ல. இப்போ இவங்க பாருங்க, கண்டினியூஸா இவங்க 2 டீமே விக்கெட் விட்டுருந்தாங்க. பவர் பிளேல ராயல்ஸ் 44 ஃபார் 3, எல்எஸ்ஜி 31 ஃபார் 3. 10 ஓவர் முடியும் போது அவங்க 76 ஃபார் 4, இவங்க 55 ஃபார் 4. ஒரே ஒரு பிரச்சனைனா, அந்த 11 to 50ல ஜடேஜா வந்து அலேக்கா ஆடி 107 ஃபார் 5 கொண்டு போயிட்டாரு. இங்க கொண்டு போறதுக்கு ஆள் கிடையாது. இவங்க 99 ஃபார் 5, அங்க 107 ஃபார் 5. கடைசியில ரெஸ்பான்சிபிளா ஜடேஜா பவுண்டரி கிவுண்டரி எதுவுமே அடிக்காம கடைசியில பியூட்டிஃபுல்லா ஆடி எடுத்துன்னு வந்துட்டாரு. இவங்களுக்கு அந்த இதுவும் இல்ல. இன்னைக்கு பூரணோட டிஸ்மிசல் பாத்தீங்களா எப்படி அவுட் ஆனாருன்னு? இளநீதான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் உன் நண்பன் இல்ல, டாஸ் சாரி டாஸ்லயே அதான் சொன்னாரு அவரு. பூரன் என்ன அப்படின்னு கேட்ட போது அவரு பூரன் மாதிரி ஒரு லெஜெண்ட வந்து வில் ஸ்டில் பேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. பட் ஆனா என்ன ரீசன், அவருக்கு என்ன ஒரு ஃபார்ம், ஏன் போகுது, ஏன் பட மாட்டேங்குதுன்னு யாருமே அதை டீகோட் பண்ணல, பேசவும் மாட்டேன்றாங்க. எஸ் பிடாக். அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, பேக் பண்ணதுக்கு பதில் இது வரைக்கும் பேக்னு சொல்லி ஒரு 10 பேக் கொடுத்துருப்பாங்க. 10 பேக் போட்டுருக்காரு பின்னாடி. அந்த 10 பேக் அவர் வந்த உடனே தெரியும் எனக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டோன்னு தடுமாறினாரு அப்படியே. ஒரு ஓசி 4 ஒன்று வந்தது, எப்போ வேணாலும் அவுட் ஆவார்னு தெரியும். இந்த ஒரு டீம் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, ஒரு பக்கம் வந்துட்டு பிஷ்னாயி, ஒரு பக்கம் இவரை வச்சுட்டு இவருக்கு வேலைக்கு ஆகாதுன்னு கரெக்டா கொடுத்தாங்க. ரியான் பராக் கேப்டன்சி வாஸ் அப்சல்யூட்லி மெக்னிஃபிசன்ட். இவங்க வந்து ஜடேஜாவோட பேட்டிங் தான் காரணம். அதுக்கப்புறம் இந்த பர்ஸ்ட் ஆண்ட்ரி பர்கர்
and Jofra Archer gave was just absolutely phenomenal. என்ன பொறுத்த வரைக்கும் 160 is chaseable. அந்த டீம்ல யார் இருக்காங்கன்னு சொல்றேன். இப்பயாவது வியூவர்ஸ் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டாம் மூடி, கேன் வில்லியம்சன், லான்ஸ் க்ளூசனர், ஜஸ்டின் லாங்கர், இத்தனை பேர் இருக்காங்க. இப்ப நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணது, இப்ப ஒரு ட்வீட்டும் போட்டேன். இப்ப என்னோட பாட்காஸ்ட் பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேஸ் ஆஃப் த பேட் அடிச்சா என்ன சொன்னேன், பால் உயர கிளம்பும், 40 யார்ட்ல வந்து பிடிப்பாங்கன்னு. டெக்னிக்கல் ஃபிளா அது தெரியல உங்களுக்கு அப்படின்னா, இத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்தராட கூட கரெக்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். விக்னேஷ், அப் டு யூ. இது டெக்னிக்கல் ஃபிளாவ் கரெக்ட் பண்ணாதது, அது வந்து ஒண்ணு. சரி, நீங்க வந்து நிக்கல்ஸ் போரண்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஒருவேளை இவங்க சொல்லி அவர் அதை எடுத்துக்க மாட்டேன்றாரா, இல்ல வந்து இவங்க சொல்றதே இல்லையா? ஜஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி நாங்க பேக் பண்றோம் அப்படின்னு மட்டுமே சொல்றாங்களா? நிக்கலஸ் பூரன் எடுத்துக்கிற ஒரு ஆளா, இல்ல வந்து கொஞ்சம் ரிலக்டண்டா ஹார்ட் ஷெல்லா இருக்கிற ஒரு ஆளா? நீங்க தான் பாத்திருக்கீங்க அவர் நிறைய க்ளோஸ் குவார்டர்ஸ்ல, அதனால உங்கள்கிட்ட கேக்குறேன். அந்த T10 லீக் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு த்ரோ டவுன் போடுறேன், என்ன நீ அடிச்சிட்டீன்னா உனக்கு அந்த இது ஸ்விங், பேட் ஸ்விங் வந்துடும் அப்படின்னு. அவர் எப்படின்னா எப்பவுமே போகும்போது ஒரு பேட்டிங் கோச் எப்பவுமே அவர் கூட கூட்டின்னு போவார். ஒரு பேட்டிங் கோச் எப்பவுமே ஒரு பர்சனல் கோச்சை கூட கூட்டின்னு போவார். அந்த கோச்சையும் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லினே இருந்தேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி ஆகுது, அதனால தான் உன்னால அடிக்க முடியல, நான் த்ரோ டவுன் போடுறேன். அடிச்சு 2-3 இடத்துல அவருக்கு நல்ல டாட்டு கொடுத்துட்டேன், டைஸ்ல எல்லாம் செம்மாட்டி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் காமிச்சாரு, பாரு எப்படி அடிச்சிருக்க பாரு என்ன அப்படின்னு. நான் சொன்னேன், யோ இது இல்ல பிரச்சனை, உனக்கு அந்த சவுத் ஸ்விங்கே வரமாட்டேங்குது, டவுன் ஸ்விங் தப்பா இருக்கு, அதனாலதான் அழுதானே. என்கிட்ட என்ன சொல்லுவாரு, 2 சிக்ஸ் முதல் 10 பால் நான் அடிச்சுட்டேன்னா ஆட்டமே வேற அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் போன மேட்ச் அவுட் ஆன உடனே என்ன பண்ண, ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்பிச்சேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு, இதனாலதான் நீ அவுட் ஆறன்னு. அவர் படிச்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க பூரனுக்கு என்ன பிரச்சனைனா, அவரை நான் பேக் பண்றோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெரி கிளியர், there is no technical work has been done, it is that's a backing process that is happening. இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த மேத்யூ, ஐம் சாரி, ஐ ஃபீல் சாரி ஃபார் இமத் சிங். ஓகே, பாவம் யங்ஸ்டர், ஒரு நிறைய கற்பனையோட வருவாரு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது, தப்பு, சொல்றது தப்பு. ஒவ்வொரு தரையும் அவரை பாழ் பண்ணியிருக்காங்க. கடைசி பால் இந்த மாதிரிலாம் இம்பாக்ட்ஸ் அப்படி இறக்கி விட்டு இன்னைக்கு ஒரு மேட்ச் கொடுத்தாங்க. டீசென்டான பிளேயரு மேத்யூ பிரெட்ஸ்கே ஒரு பக்கம் இருக்காரு, ஹிமத் சிங் ஒரு பக்கம் இருக்காருன்னா, ஹிமத் சிங் இன்னைக்கு ரன் அடிச்சிருந்தாலும் சரி, இட் குட் ஹவ் பீன் மேத்யூ பிரெட்ஸ்கே. ஓவர் டு யூ விக்கி. மேத்யூ பிரெட்ஸ்கே அதான் பிடாக். அவங்க வந்து அதுதான், நான் எல்எஸ்ஜி ஏன் வந்து நீங்க கேட்டீங்களா முதல்ல கேள்வி, அதுதான் வந்து உண்மை. எல்எஸ்ஜி ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா தேர்வாங்களான்னு கேட்டா ரொம்ப ரொம்ப சந்தேகம். இப்ப நான் வந்து என்ன தேர்வாங்களா மாட்டாங்களா இப்படிலாம் பேசுறீங்க ஒரு டீம் அப்படின்லாம் கேக்குறாங்க. பட் இப்போ பேசிக்கா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு கடைக்கு போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், பரோட்டா கடைக்கு போறோம், பரோட்டா மாஸ்டர் போடுறாரு, கடையில போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். பரோட்டாவை நம்ம சாப்பிட்டுட்டு மாஸ்டர் நல்லாவே இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொல்றோம். மாஸ்டர் என்ன பதில் சொல்லணும், பா சரிப்பா அடுத்த வாட்டி நல்ல பரோட்டா போட்டு தரேன் போயிட்டு வான்னு சொல்லணும். இவ்வளவு பேசுற நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னா அது நம்ம வேலை கிடையாது. பரோட்டா போடுறது என் வேலை கிடையாது, நான் பரோட்டாவை கன்சியூம் பண்றேன், ஸோ பரோட்டாவை சாப்பிட்றேன் நான், அதனால நான் வந்து ஐ எம் என்டைட்டில் டு கிவ் தட் ஒப்பீனியன். பட் ஆனா எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன்ன்றது இருக்கு, அது எதுவுமே ஒரு லிமிட் தாண்டி போக கூடாது. ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து தே ஆர் நாட் ஜஸ்ட் ஒரு ஒரு டொமஸ்டிக் டீமோ அந்த மாதிரி ஒரு சின்ன டீமோ கிடையாது, தேர் ஐபிஎல் டீம். க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் மணி போட்டு இவ்வளவு திங்க் டேங்கை வச்சு ஒரு ஒரு ஆக்ஷன்ல உட்காந்து என்ன பிளான் பண்ணும், ஒரு டீமுக்கு என்ன தேவை எல்லாமே பிளான் பண்ணிட்டு டிட்டோவா அப்படியே பண்ண தப்பையே திருப்பி 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 பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, சம்டைம்ஸ் அ பிளேயர் கேன் ரெசரக்ட் ஹிம்செல்ஃப் ஹேவிங் அ பிரேக். ஒரு பிரேக் கொடுத்தா, ஒரு 2 கேம் பிரேக்கு கொடுத்தாருன்னா அவரே திரும்பி வந்துருவாரு நல்லா. அவர் டெக்னிக்கல் ஃபிளா கரெக்ட் பண்ணலனா கூட மென்டலி அவர் வந்து கிளாரிட்டி இருக்கும். ஹி இஸ் ஜஸ்ட் கெட்டிங் ஆன் த பஸ், புட்டிங் த பேட்ஸ், கோயிங் இன், கெட்டிங் அவுட், புட்டிங் த பேட்ஸ், கோயிங் இன், கெட்டிங் அவுட், இதே தான் நடந்துட்டு இருக்கு. அதை ஆக்சுவலா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். பட் ஆனா ஆர்ஆர் போலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ்ல வந்து பாம்பு, நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி புசு புசு புசுன்னு போட்டாங்க. அதுக்கும் அதோட பூரனுக்கு ஒரு பால் போட்டாரு ஆர்ச்சர், இப்படி டேக் ஆஃப் ஆகுது இங்க இருந்து புசுன்னு ஸ்பெல் போட்டாங்க 2 பேரும். எல்எஸ்ஜியும் நல்லா போடலன்னு சொல்ல வரல, மயங்க் யாதவ தவிர மிச்சம் எல்லாரும் நல்லா தான் போட்டாங்க. தேர் பெஸ்ட் சான்ஸ் டு கெட் அ வின் வாஸ் திஸ் கேம். 160 சேசபிள். பட் எனக்கு ஒரு டவுட் பீடாக், இது வந்து ட்ரிக்கி விக்கெட்டா? எல்லாம் 160 லோ ஸ்கோரு. ஆப்வியஸா நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்க, விக்கெட் எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா, 160 போஸ்ட் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு. அது உண்மையா?
நான் என்ன ட்வீட் போட்டேன்னு பாருங்க. டார்கெட் இஸ் 160 செட் பை ராயல்ஸ் which is 17 run shot, but the fast bowlers will come into the play அப்படின்னு தான் போட்டேன். பவர் பிளேல தீஸ் கைஸ் ஹாஸ் டு பி 49 ஃபார் 1 கிளியரா போட்டேன். 70 சொல்லல, 49க்கு 1. ஏன்னா ஐ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ். அவங்களே ஒரு தப்பு என்ன பண்ணாங்க, 16வது ஓவர்ல தே வேஸ்டட் அண்ட் இம்பாக்ட் சப் சுபம் துபே. நல்லா ஆடினாரு, இல்லைன்னு சொல்ல. அவர் அந்த 10 பால்ல அடிச்ச 17-18 ரன்னு ஜோஃப்ரா ஆர்ச்சரும் துஷார் தேஷ்பாண்டேவும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பிச்சில் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, அவங்களும் அதை தப்பு பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதுவும் யோசிச்சு பாருங்க, 3 6 ஓவர் இவங்க போட்டாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேல. மீதி இருக்கிறது ஒரே ஒரு ஓவர் தான் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் யாண்ட்ரி பர்கர். Then they got the medium pace of Brijesh Sharma and 4 overs of Jadeja, 4 overs of Bishnoi. இதுல நீ 119 ஆல் அவுட் ஆறீன்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரானரி டீமா நீ இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. அதை தான் சொல்றேன். டாம் மூடி, ஜஸ்டின் லாங்கர், லான்ஸ் க்ளூஸ்னர், கேன் வில்லியம்சன், பரத் தருண். இதுக்கு மேல ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட். நீங்க உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தா சொல்லுங்க விக்கி. இல்ல தாட்ஸ் இல்ல, இதுதான் சொல்றேன். ஏன் இப்படி நடக்குது அத அவங்க இப்போ பேசிக்கா நம்ம வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்மளுக்கு மட்டும் தான் தெரியுதா, இல்ல இந்த டீமுக்குள்ள இருக்கும்போது ஆக்சுவலி கைஸ் இதுதான் நம்ம ப்ராப்ளம். ஏன் இதை நம்ம சார்ட் அவுட் பண்ணக்கூடாது? லெட்ஸ் லீவ் நேம்ஸ் ஃபார் ஃபியூ கேம்ஸ், லெட்ஸ் பிளே த கோர்ஸ். என்ன 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 கோர்ஸ்ல என்ன டீம் ஆடினா, என்ன விக்கெட்ல என்ன டீம் ஆடினா, என்ன டீமுக்கு அகைன்ஸ்டா என்ன காம்பினேஷன் ஆடினா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும், அதுபடி போகலாம் அப்படின்னு நோபடி வில் வாய்ஸ் அவுட் ஆன். பிகாஸ் நீங்க அந்த ஐபிஎல் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள இருந்திருக்கீங்க. வாட் கோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி தே ஆர் நாட் கெட்டிங் த வின். அட்லீஸ்ட் இந்த கேம் வின் பண்ணிக்கலாம். ஆர்ஆருக்கு டெஃபினட்டா ஒரு ஸ்கேர் தான் இந்த கேம். பிஃபோர் தே கோ இன் டு போல் ஆர்ஆருக்கு ஒரு டெஃபினட் ஸ்கேர் தான். என்னடா இது 4 ஜெயிச்சுட்டு அடுத்த 2 தோத்துட்டு திருப்பி 3வது மேட்ச் இந்த மாதிரி நம்ம பண்றோம். 7வது கேம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. முதல் 4 ஜெயிச்சுட்டு ஏன் நம்ம இப்படி பண்றோம்? பேட்டிங் ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால. இல்ல அவங்களுக்கு விக்கெட் தெரிஞ்சுதான் இப்படி தைரியமா இருந்தாங்க அந்த 168. அதனாலதான் எப்பவுமே சொல்றாங்க, அந்த பழைய குதிரை தான். ரவீந்திர ஜடேஜா செகண்ட் டைம் பெயில் அவுட் பண்றாரு. அதே கேம் அந்த மேட்ச் 167 ரன்னுக்கு எடுத்து விட்டாரு 10 for 5ல இருந்து. இந்த கேம் 29 for 5ல இருந்து திருப்பி 160 எடுத்து விடுறாரு. ஹை குவாலிட்டி. டானவன் ஃபெரர் அவுட் ஆயிட்டாரு. பட் இல்லனா 2 நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணிருப்பாங்க. 180 185 போஸ்ட் பண்ணிருப்பாங்க அவர் ஆடிந்தார்னா. ஜடேஜா எவ்வளவு இம்பார்ட்டன்ட். தி ஓல்ட் லைன் இஸ் டூயிங் தி ஜாப் ஃபார் ஹிஸ் ப்ரீவியஸ் டீம். பிரில்லியண்டா ஆடுறாரு. கன் மாதிரி போட்டாரு, புறான தூக்குனாரு கன் மாதிரி போட்டு. பட் அவங்க எல்லாம் நிறைய டீம் சுதாரிக்கிறத பார்த்து கூட இவங்க சுதாரிக்க மாட்டாங்களான்றதுதான் ஒரே ஒரு குவரியா இருக்கு. ஏன்னா நம்ம வெளியில இருந்து 1000 சொல்ல, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன சொல்றது, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீ உனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்றது கணக்கு கிடையாதுங்க. பட் நம்ம டிவில என்ன பாக்குறோமோ, என்ன நம்மளுக்கு வாட் இஸ் பீங் sold to us, we are just trying to figure out what is what-ன்றத அதை பிரேக் டவுன் பண்ண பாக்குறோம். எஸ் பிடா. இதே திலக் வர்மா 4 மேட்ச் அடிக்கலங்கும் போது என்ன சொன்னேன், டிராப் பண்ணுன்னு சொன்ன திலக் வர்மாவை. தைரியமா இருந்தீங்களே, அது அடிக்கலன்னா இன்னும் தைரியமா இருப்பேன், ஏன்னா அவ பெருசா வரப்போகுது அப்படின்ற மாதிரி. கேஎல் ராகுல் 2 மேட்ச் 2 0 அடிச்சோன்னு அடுத்து என்ன சொன்னேன், பெரிய இன்னிங்ஸ் லோடிங் அப்படின்னீங்க. ஏன்னா அந்த பிளேயர்னால சொல்றீங்க. பிளேயர் கிடையாது, இட்ஸ் நாட் த டெக்னிக்கல் ப்ராப்ளம் விச் இஸ் ரியலி. இப்ப வைபவ் சூரியவன்ஷி ஒரே மாதிரி அவுட் ஆனாரு, திருப்பி ஒரு புல்லட்ஸ். இப்ப எப்படின்னா, இப்ப திலக் வர்மா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லீன் பேட்ச், குவிண்டன் டிகாக்கு இவங்களுக்குலாம் லீன் பேட்ச் வந்துச்சுன்னா கவலையே பட மாட்டேன். ஒரு சில பிளேயர் நீ ஆடு மாம அப்படின்ட்டு விட்டுருவேன். ஆனா பார்ப்பேன், வீடியோஸ்லாம் பார்ப்பேன், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அவங்க இப்ப திலக் வர்மா அந்த மாதிரி ஒரு glorious 100 அடிச்சாருன்னா there is no problem when it comes to technique. There is no problem any opponent is trying a pattern of dismissal to exploit his technical weakness. He's finding way to get himself out. Same thing is the case of KL Rahul. பூரன் தேர மாட்டாரு அப்படின்னு ஒரு இதுவா சொல்றேன். ட்ரெண்ட் போல்ட் தேர மாட்டாருன்னா இட்ஸ் a technical problem. சூரியவன்ஷி பாத்தீங்களா இப்ப கஷ்டப்படுறாரு திடீர்னு. இப்ப கரெக்டா இப்ப எல்லாரும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஆல் ஆஃப் சரண் இப்ப எல்லாரும் கோவில் கட்டுற அளவுக்கு பேசினாங்க. டப்புனு ஒரு 7 மேட்ச் அந்த மாதிரி ஆச்சுன்னா அபிஷேக் சர்மா அப்படிதான் சொன்னாங்க, ஒரு அடிக்கலன்னு போச்சு பிரிச்சு எடுத்து கரைச்சு ஊத்திட்டாங்க அவரை. இப்ப இந்த சின்ன பையன் 15 வயசு, இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் அங்க உட்காந்து என்ன சொல்லுவேன், இங்க பாரு உனக்கு ட்ரிகர் மூவ்மெண்ட் இல்ல, டவுன் ஸ்விங் வெளியே வருது, இங்க போற பால நீ பார்த்து ஆடி, இங்க போட்டு உங்களை எடுக்க பாக்குறாங்க புல்லுல,
கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லுவேன். இப்போ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத, கிரிக்கெட் வந்து இட் இஸ் கேம் ஆஃப் க்ளோரியஸ் சன்செட், இட் இஸ் லா அண்ட் ஆவரேஜ் படி நீ 3 மேட்ச் ஃபெயில் தான் ஆகணும், நீ 3 மேட்ச் ஃபெயில் ஆகு பார்த்துக்கலாம், ஐ வில் பேக் யூ. நான் ஒர்க் பண்ண இடத்துலலாம் இதே மாதிரி தான் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி ஐ வில் பேக் யூன்னு சொல்ற இடத்துல என்னால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா என் டீமுக்காக உயிரே கொடுப்பேன். எங்கே போனாலும் எந்த இதாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன் நான். அதனால எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்ல, பட் ஐ கிவ் அன் எஃபர்ட். இந்த மாதிரி தப்பிக்கிற ரூட் எடுக்க மாட்டேன். அவன் பெரிய பிளேயரு, அவனை டிராப் பண்ண மாட்டேன், அவனை பேக் பண்ணுறான், அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பூரனை டிராப் பண்ணி பிரெட்ஸ்கே கொண்டு வந்து பிரெட்ஸ்கே அடிக்கலன்னா கேள்வி கேட்பாங்க. பூரனை டிராப் போட்டு பிரெட்ஸ்கே கொண்டு வரான், நான் ரெடியாக இருப்பேன் எல்லாம் பதில் சொல்றது. யோ எனக்கு தெரியும், ஆமாம் பிரெட்ஸ்கே அடிக்கல, அதைத்தான் அடுத்த மேட்சும் பண்ணுவேன். நான் கோச்சு, ஐ நோ வாட் டு டூ, அவுட் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் டீமு. உனக்கு பதில் சொல்றதுக்காக நான் சம்பளம் வாங்கல, ஓனர்கிட்ட நான் பதில் சொல்லணும் அப்படின்னு தைரியமா நான் பேசுவேன். அதனால நிறைய இடத்துல என்னை பிடிக்காது. ஆனா தைரியமா பேசுறத பத்தி நான் ஒதுங்கவே மாட்டேன். இவங்க வந்து இந்த இதெல்லாம் பண்ணல, பூரண பண்ணாம திருப்பி திருப்பி ஆட வச்சா, இஸ் டூ குட் பிளேயர், ஒரு மேட்ச் எப்படி ஒரு பெரிய நாக் அடிச்சிருவாரு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. But you're going to miss out on the real Pooran who is capable of taking you to playoffs or even further. That you're missing out by using that soft word, I will back you, I will back you. That's not going to work. Vicky, please, if you want to add on something, add on, or else you can give the closing thoughts and praise Royals on their another brilliant display to get their 5th win. இல்ல பிரில்லியன்ட் கேம் அகைன் ஃபார் ஆர்ஆர் வந்து தட் வில் கிவ் them a lot of confidence. ஏன்னா நீங்க ரியான் பரா கடைசியா 2 கேட்ச் பிடிக்கும் போதே அந்த வாட் இட் மென்ட் டு ஹிம்ன்றது தெரிஞ்சுது. பிகாஸ் அவங்க வந்து நல்லா ரொம்ப ஒர்ஸ்டா ஆடி அவங்க வந்து தோக்கல. போன கேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேகேஆரோட பிச்சு தான் இந்த ஐபிஎல்னு இல்ல, ஒரு 2-3 ஐபிஎல்ல பார்க்கவே பார்க்காத பிச்சு. ஏன்னா வேரியபிள் பவுன்ஸ், ஸ்பீட் டிஃபரன்ஸ், டூ பேஸ்டு நிறைய இருந்தது அந்த பிச்சுல. ரொம்ப ரொம்ப கஷ்டமான பிச்சு. போக போக கொஞ்சம் செட் ஆகி நல்லா ஆடிட்டாங்க கேகேஆர் வந்து அவங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க ஆர்ஆர் வந்து கேகேஆர் வந்து நம்மளுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி. பட் தே ஹேவ் பீன் பிளேயிங் குட் கிரிக்கெட், தே ஹேவ் ஸ்டார்டட் வின்னிங் அகைன். இந்த கேமுக்கு நல்ல க்ளோசிங் தாட் ஸ்பீடா குவிக்கா க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற திருப்பி யூ ஆர் நாட், ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்டெண்ட். யா ஐ டோன்ட் வாண்ட் டு டிசப்பாயிண்ட் த ஃபேன்ஸ். ஏன்னா வந்து போடல வீடியோ அப்படின்னா எங்க போயிட்டாங்க வீடியோ அப்படிம்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ஐ வில் கெட் தட் எனர்ஜி பேக். தி அல்டிமேட் ஃபேக்டர் வந்து என்னன்னா நீங்க வந்து உடம்ப பாத்துக்கணும்ன்றது தான். தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. ஐ வில் கெட் பெட்டர், ஐ வில் கெட் பெட்டர். அதாவது என்ன சொல்றது, தட் இஸ் வே தி சாம்பியன்ஸ் டீம் டர்ன் த டைட் ஆஃப்டர் லாஸ். என்னடா அது இந்த மாதிரி ஆடிட்டோமே. They couldn't defend the similar score against the KKR which they did today with purpose, with brilliant captaincy, belief, the hostility what they showed in the first 6 hours. Kudos. எல்எஸ்சிக்கு இப்பவும் டெக்னிக்கலி சான்ஸ் இருக்கு. 7 மேட்ச்ல 6 ஜெயிக்கணும். ஆனா எதுவும் யோசிக்காம பண்ண தப்பையே திருப்பி பண்ணாங்கன்னா they got absolutely no chance. ராயல்ஸ் இப்ப 7-5 ஜெயிச்சிருக்காங்க. They need to win 3 games out of 7. திருப்பி சொல்றேன், that is also very far off. Nothing is going to be easy, but I want them to get into playoffs. Well played Royals. Hard luck LSG. We'll come back and do a review on the next game, which is preview, which is going to be a great match. That's going to be RCB versus GT with their very own 100% blast witness. Until then, thanks a lot and bye-bye.